பாடுவீங்க. இந்த குரூப்போட சேர்ந்து நீங்களும் பாடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் எல்லாருமே கண்டிப்பா பாடுவீங்க. எல்லாரையும் பாட வைக்கக்கூடிய ஒரு பாடல் இது. ஆறுமுகம் 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 என்று கூறி ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் பதவே துணையர் என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் பதவே துணையர் என்று நாளும் ஏழுமையில் வாகனருவாசரவனாயனது ஈசனென வானமுனை என்று போதும் ஏழுமையில் வாகனருவாசரவனாயனது ஈசனென வானமுனை என்று போதும் குலவில் ஏதனர் விழாவினுனை ஏவர் புகழ்வார்வரை என் சொல்லாதோ ஏழைகள் விழா குலவில் ஏதனர் விழாவினுனை ஏவர் புகழ்வார்வரையும் என் சொல்லாதோ நீருபட மாலை ஒரு வேணியவ வேலவன் நீலமயில் வாகமுமை தந்த வேலே நீலவட மாலை ஒரு வேணியவர் வேலன் நீலமயில் வாகமுமை தந்த வேலே நீசகட மோடையது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் நடங்கள் வேலா நீசகட மோடையது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் நடங்கள் வேலா சீனி வரும் மாதமுடன் ஆவியுடன் நாளை முக தேவருமை வாசிகரி அந்த கூட சீனி வரும் மாதமுடன் ஆவியுடன் நாளை முக தேவருமை வாசிகரி அந்த கூட சேரும் மழை வாக்குமர தேவிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் பழனி வாழ்வுகரே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே 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 ஆறுமுகம் 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 என்று கூறி ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் பதவே துணையர் என்று நாளும் ஏழுமையில் வாகனருவாசரவனாயனது ஈசனென வானமுனை என்று போதும் ஏழைகள் விழா புலவில் ஏதென விழாவினுரை ஏவர் புகழ்வார்வரையும் என் சொல்லாதோ நீருபட மாலை ஒரு மேனியவர் வேலன் நீலமயில் வாகமுமை தந்த வேலே நீசக்கட மூடனது தீவினை எல்லாம் அழிய நீடு தனி வேல்விடும் நடந்த வேலா சீறி வரும் மாதவுடன் ஆவியுடன் நாளை முகன் தேவத்துணை வாசிகரி அந்த கூட சேரும் பழனி வாகுமர தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் பழனி வாகுமர தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே 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 கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ரயில் பயணத்தின் போது எதுக்கு ஒரு பையன் உட்காந்துட்டு அவர் 10 ரூபாய் டீஸ் பண்ணிட்டே இருந்தான். அவர் நெத்தியில பெரிய திருநீட்டு பட்டை போட்டுப்பார், உடம்பெல்லாம் திருநீட்டு பட்டதா இருக்கும்.
அவனா ஒரு கேள்வி கேட்கறான், ஐயா நெத்தியில இவ்வளவு பெரிய துணையிட்டு பட்டை போட்டிருக்கீங்களே, வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிங்களா, வீட்டுக்கு சுண்ணாம்பு காலம் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டான். அவர் கோவப்படலை. என்ன சொன்னாருன்னா, தம்பி குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது வழக்கம், எனக்குள்ள அறிவு குடியிருக்கு, அறிவு குடியிருக்கிற வீட்டுக்கு நான் வெள்ளை அடிச்ச மாதிரி திருநீர் பூசிருக்கேன், உனக்கு அது இல்லை நீ பூசல வாய முடிச்சு போயிட்டான். இந்த திருநீரை வந்து எப்படி பூசணுமா, ஆறுமுகம் 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 6 தடவை சொல்லி அந்த இடத்தை நெற்றியில பட்ட என்று பூதி விபூதி. இந்த ஆறுமுகங்கிற வார்த்தையை 6 முறை நீங்க விபூதி அடி நெற்றியில விபூதி பூசி. சரி, ஆகம் அணி மாதவர்கள் மாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாடும். இல்ல ஒண்ணு நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நெற்றியில திருநீர் பூசணும். அப்படி இல்லையா அந்த திருநீரை உடம்பு முழுவதும் பூசிட்டு வரக்கூடிய தவசீலர்கள் அவங்க பாதத்தையாவது நீ வணங்கணும். அதாவது தில்லைவாழ் அந்தனரிடம் அடியாருக்கும் அடியே அப்படின்னா சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது தில்லைவாழ் அந்தனர்களுக்கு அடியார் இல்லையா, அவருடைய அடியார்களுக்கும் அடியார். அப்ப எந்த அளவு தன்னை அவரு தாழ்த்திக்கிறார் பாருங்க. அவர் காலத்துல சென்ற ஊர்களுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு ஏற்கனவே நாவுக்கரசு சுவாமிகளும் ஞானசம்பந்த சுவாமிகளும் வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்டா அந்த மனத்துக்கோ அந்த இடத்துக்கோ போக மாட்டாங்க. அவங்க திருவள்ளிப்பட்ட இடத்த நான் முடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவரு, அந்த அளவு ஒரு பணி. அப்ப என்ன செய்யணும்னா அந்த திருநீர் பூசிய தவசீலர்கள் அவங்களையாவது நம்ம வணங்கணும், அதுவும் செய்யறது. ஆகம் அணி மாதவர்கள், மாதவர்கள் தவம் செய்யக்கூடியவர்கள், மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணை. முருகான உன்னுடைய பதம் துணைன்னு சொல்லல, உன்னுடைய அடியார் பெருமக்களுடைய பதத்தை நான் துணைன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வராரு பாருங்க, முருகப்பெருமான கூப்பிடுறாரு, ஏறுமையல் வாகனா குகா சரவணா எனது ஈசனே. சிவன் வேற முருகன் வேற கிடையாது. அது பழைய பரமசிவன், ஒரு புதிய பரமசிவன். அவருடைய அம்சம் தானே முருகன், சிவனுடைய அம்சம் தானே. எனது ஈசனே என தினசரி உன்னை வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஏழைகள் வியாகுலம், வியாகுலம் துன்பங்கள். இந்த ஏழைகள்லாம் ஏன் துன்பப்படுறாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேங்க. ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறை என் சொல்லாதோ. முருகப்பெருமானே நாங்கள் தான் கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அப்ப யாரும் ஒன்ன புகழ்ந்து பேசுவாங்க? ஒரு கொஸ்டின் இருக்கிறாருப்பா, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. நாங்க என்ன செய்யறோம், எப்பவுமே உன்னையும் வணங்குறோம், உன்னுடைய அடியார்களையும் நாங்க வணங்குறோம். அப்ப எங்களுக்கு துன்பம் வருது, இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் கேட்டா நீ சொல்ல மாட்டேங்கிற. யார் உன்னை புகழ்வா மறை என் சொல்லாதோ. வேதங்களும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? ஏழுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசா என நாள்தோறும் உன்னை வணங்குகிறோம். ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறை என் சொல்லாதோ. அடுத்த வரை பாருங்க, நீரு படு மாலை பொருள் மேனியவ வேல அணி நீலமயில் வாக உமை தந்த வேளை. நீரு திருநீர், முருகப்பெருமானையும் உடல் முழுவதும் திருநீர் பூசிய வடிவமாக காட்டுறான். அப்ப எப்படி தெரியுது, அவருடைய உடல் வந்து அப்படியே ஜக 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 நின்றுதான், அப்படியே பொன் போல நின்றுதான். நீருபடு மாலை, மாலைங்கிறது பொன். அந்த பொன்மே முருகப்பெருமானே நீலமயில் வாகனமே உமை தந்த வேளே நீசர் கடமோடு எனது தீவினை எல்லாம் மடிய நீடு தனிலே விடும் அடங்கல் வேளா. நீசர் கடம் மோடு எனது வினையெல்லாம் மடிய. முருகப்பெருமானே நீ வந்து அசுரர்கள் மேல உன்னுடைய வேலை விடும் பொழுது அந்த அசுரர்கள் மட்டுமல்லாம என்னுடைய தீமைகளும் அங்கே அழிந்து விட வேண்டும்.
நீசர் கடமோடு எனது தீவினை எல்லாம் மடிய நீடு நதி வேல், நீடு நீண்டு இருக்கக்கூடிய தனி வேல். தனி வேல்ங்கிறது சக்தி, சிவசக்தி வேல் அவர் கொடுத்தார். நம்ம ஆலயத்தில் கூட அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். அந்த வேலை வச்சு நீ எரியும் பொழுது அரக்கர்கள் மட்டும் அழிந்து விடக்கூடாது, என்னுடைய ஜீவனை எல்லாம் சேர்ந்து அழிஞ்சு போயிடணும். இப்ப நீங்க இந்த மரத்துல வந்து சென்ற ஆண்டு 2 அதுக்கு முந்தின ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேன் கூடு இருந்தது. அந்த தேன் கூட வந்து சாதாரணமா கலைக்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர் சர்வீஸை கொண்டு வந்து அந்த தண்ணியை ஓவர் ஸ்பீடா அடிக்கும் பொழுது கலைஞ்சு ஓடி போயிடும். அப்ப அந்த நேரத்துல யாரையும் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கும் பொழுது. அப்படி அடிக்கும் பொழுது அந்த இடம் காலியாகிற மாதிரி என்னுடைய துன்பங்களும் காலியாகணும். ஒரு என்ன பண்ணா தினசரி உபன்யாசத்துக்கு போயிட்டு வருவான். தினசரி உபன்யாசத்துக்கு போறான், வீட்டுக்கு வரான். ஒரு நாள் மனைவியை கூப்பிட்டு கேட்கறாங்க, தினசரி உபன்யாசத்துக்கு போறீங்களே, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறான். ஒன்னும் தெரியல, அங்க போய் உட்கார்ந்தா மனசு சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வரேன். அப்ப என்ன யூஸ் ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே மனைவியை கூப்பிடுறாரு, பழைய சல்லடை ஒன்று எடுத்துக்க சொல்றாரு, அது ஃபுல்லா தண்ணி பிடிச்சி கொண்டு வாங்குறாரு. இந்த சல்லடைக்குள்ள தண்ணி நிற்குமா? அந்த அம்மா பிடிச்சிட்டு வராங்க, வழியெல்லாம் நீர் சிந்தி போச்சு. 2ஆவது முறை பண்ணுங்கிறார், அந்த அம்மா எடுத்துட்டு வராங்க, தண்ணி சிந்தி போச்சு. 3ஆவது முறை பண்ணுங்கிறார், எடுத்துட்டு வராங்க, தண்ணிலாம் சிந்தி போச்சு. கேட்குறது, ஏன் ஒன்றுல சல்லடை தண்ணி கொண்டு வர முடியல? யோ, எப்படியா சல்லடை தண்ணி கொண்டு வர முடியல? சரி, முதல்ல எடுக்கும் பொழுது எப்படி இருந்தது? அழுக்கா இருக்குது. இப்ப எப்படி இருக்குது பாரு, சுத்தமா இருக்குறாங்க. அதுதான் இந்த மனசு சுத்தமா இருக்குது. என்னதான் தண்ணி வந்து அந்த சல்லடையில நிக்காட்டி போனாலும், என்னதான் அந்த ஆன்மீக கருத்து என் மனசுக்குள்ள இல்லாம போனாலும், என்னுடைய மனசு வந்து இப்ப சுத்தமா இருக்குது. அதுதான் நான் கத்துக்கிட்டதுங்கிறார். அப்போ அடுத்த தான் சொல்லுது. அப்போ இறைவனை பற்றிய உரைகளை கேட்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அதை காது விட்டு கேட்கணும். நீசர் கடமோடு எனது தீவினையெல்லாம் வடிய வேல் விடும் அடங்கல் வேலா சீறி வரும் ஆரகுணன் ஆபியுனும் ஆணைமுக தேவர் துணைவார். சீறி வரும் மார் அவுணன் யாருன்னா கஜமுகாசுரன். இந்த கஜமுகாசுரன் போருக்கு பொழுது விநாயக பெருமான் அவனை வெல்கிறார். அப்ப சீறி வரும் மாற அவுணன், அவுணன்னா அரன், கஜமுகாசுரன் அந்த சூரன். அந்த சூரனை வென்ற விநாயக பெருமானுடைய தம்பியே சிகரி அண்ட கூடம். சிகரிங்கிறது மலை சிகரம், பழனி மலை சிகரம். இந்த பழனி மலை சிகரம் எப்படி இருக்கா? சிகர அண்ட கூடம் சேரும் வான் முகட்டையே அது தொடலாம். பழனி மலை வந்து வான் முகட்டையே தொடலாம். சேரும் அழகா பழனிவான் தம்பிரானே. இந்த விண்ணையே தொடக்கூடிய அளவு உயர்ந்து இருக்கக்கூடிய பழனி மலையில இருந்த அருள்பாலிக்கும் முருகப்பெருமானே, எங்களுடைய துன்பங்களை எல்லாம் ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. அப்படி சொல்லலைன்னா யார் உன்னை புகழ் பாடுவா? வேதங்கள் எல்லாம் உனக்கு என்ன சொல்லணும் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கிறாரு. அடுத்தது 4ஆம் படை வீடு.